ஹாய்மா, 2 வாரம் ஆச்சு லாங் வீடியோ போட்டுடலாமா இன்னைக்கு? போட்டுடலாம். இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்? சரிவா, அம்மா என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஓகேமா. ஓகே. காலையில வெயிட்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல. சிந்தாதிரிப்பட்டு போயிருந்தோம். ஓகே. சால மீன், அதாவது இது என்ன சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, காணாங்கத்தை, குட்டி காணாங்கத்தை. இங்க பாரு, சூப்பரா இருக்கா? எப்படி இருக்கு? இது எவ்வளவு சொல்லு? எவ்வளவு இருக்கும்? ஒரு 300. அப்புறம் வெறும் 200 ரூபாய். நல்லா இருக்கு. 200 ரூபாய் தாம்மா. இங்க பாரு எப்படி இருக்கு பாரு. அது நம்மளே பறக்கி எடுத்துக்கலாம். அடுத்து கொடுவா தலை. வா, ரத்த கிளையா இருக்கு. இது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இது வந்துட்டு 300 ரூபாய் கொடுத்தோம். ஒரு தலை 300 ரூபாயா? ஒரு தலை இல்ல, இது 2. ஓகே ஓகே. இப்ப இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்க? இது கூட என்ன இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு சேலை இருந்துச்சு. இது வாங்கினா இது ஃப்ரீ. சரி, இப்ப இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்க? இது வந்துட்டு மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுக்க போறேன். ஃபர்ஸ்ட் மீன் குழம்புக்கு தூள் இல்ல, அதனால வந்து கொஞ்சமா வீட்லயே ஒரு 1/4 கிலோ மட்டும் மிக்சிலேயே அரைச்சுக்கலாம் பவுடரா. அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணி வச்சுட்டீங்களா? ஆமா. மிளகா, தனியா, ஓகே, சோம்பு, மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், இது என்ன பேரு, பெருங்காயம், சாரி பட்டை தேவையில்லை, லைட் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா அரிசி, கருவேப்பிலை, சட்டி சூடாயிடுச்சுல, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சரி கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சாரி. என்ன எனக்கு ரொம்ப வளர்றீங்க? வெயில்ல போயிட்டு வந்தல. மிளகு, சீரகம், சோம்பு, ஒரே ஒரு பட்டை. இது நல்லா பொன்னிறமா வறுத்துக்கணுமா? ஆமா. மீன் குழம்பு மசாலா அரைக்கிறீங்களா இல்ல நார்மல் குழம்பு தூள் மசாலா? நார்மல் குழம்பு தூள். மீன் குழம்பு மசாலா இருக்கு. மீன் குழம்பு மசாலானா எப்படி இருக்கும்? அது தனியா அதுல கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். குழம்பு தூள் போடையில அது கொஞ்சம் போட்டுக்குவேன். அப்ப இது குழம்பு தூள். குழம்பு தூள். அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு மாதிரி இருக்கணும், லைட்டா பொரி மாதிரி இருக்குமா? ஆமா, பொரி அரிசி. இப்போ கருவேப்பிலை. இது எப்படி? இது நல்லா பொறுன்னு பொரிஞ்சு வரணும். இந்த பச்சை கலர் போகும். எங்க அம்மா சப்பாத்தி சொன்னா வரட்டி சுட்டு வச்சிருக்காங்க. அப்பள மாதிரி உடையுது. லாஸ்டா போட்டுட்டு மறந்துட்டேன். கேட்டா மாட்டுக்குன்றாங்க. இது மாடு சாப்பிட்டா அது பல்லுல குத்திக்கிச்சுன்னா என்ன பண்றது? சிரிக்கிறாங்க வேற. இதுல எல்லாம் நம்ம என்ன சொல்றது, ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போட போறோம்ல. தனியா போட்டுக்கலாம். மிளகா வறுக்க வேண்டாம், கலர் மாறிடும். இது மட்டும் லைட்டா. இப்ப இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில தான் அரைக்க போறீங்க. இப்ப இதெல்லாம் ஆற வச்சிருக்காங்க காய்ஸ். இது ஆறின பிறகுலாம் வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைக்க போறோம். அப்படிதானம்மா? ஆமா. நல்லா சுத்தமா கழுவுவாங்க எங்க அம்மா. உண்மைதானம்மா? இல்ல போய் சொல்றேன் நானு? இல்ல உண்மைதான். நல்லா கழுவினாலும் சுத்தமா நல்லா இருக்கும். நீச்சனா கழிக்கணும். கிளீன் பண்ணதான் லேட் ஆகுது. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? ஆமா, அதனாலதான் வாங்கினேன். பேரு தான் வந்துட்டு மண்டை, ஆனா எவ்வளவு சதம் இருக்கு பாருங்களேன். ஆமா, குழம்பு டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான் கைஸ், நல்லா ஃப்ரெஷ்ஷா கிளீன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒன்னு கையில எடுத்து காட்டுங்கம்மா. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா கிளீன் பண்ணும். மொதல் மீனும் ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல நல்லா. இது பேர் என்ன சொன்னீங்க? ஒரு ஊர்ல ஒரு பேர் சொல்லுவாங்கம்மா. நம்ம ஊர்ல காணாங்கத்தை, சில ஊர்ல ஐலன்னு சொல்றாங்க. அப்புறம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருமா. ஆமா, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்ப நீங்க கட் பண்ணனும்ல. ஆமா, இத க்ளீன் பண்ணிக்கலாமா? இது ரொம்ப வேலைலாம் இல்ல, சிம்பிள் தான். இதுல இது இருக்காது, செதில் இருக்காது, ஈஸி. பெறால்லாம் இல்ல. டேஸ்ட் எப்படிமா? உள்ள இறங்குமா? உள்ள கொஞ்சம் இறங்காது, ஆனா நம்ம அதை கீரிக்கணும். மசாலா போடுற விதத்தை இருக்குல்ல, கீரிக்கணும் நல்லா. சில பேர் கீர மாட்டாங்க, அப்படியே போட்டுருவாங்க. இது 2-3 கீரும்னா நல்லா காரம் உள்ள போகும். ஜஸ்ட் 2 minutes தான் गाइस. எங்க அம்மா எவ்வளவு சீக்கிரத்துல கட் பண்றாங்க பாருங்க.
இப்பதான் சொன்னேன் பேசாம காசிமேட்ல மீன் வெட்டுற வேலைக்கு போறீங்களான்னு. ஏன் அதுவும் ஒரு வேலை தானே? வேலைதான் யாரும் இல்லைன்னா நீங்க போல இன்னும் ஈஸியா இருக்கும்ல, டக்கு டக்குன்னு கட் பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமா, எல்லாரும் டக்கு டக்குன்னு போய் குழம்பு வறுத்த சாப்பிட்டுருவாங்க. அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அம்மாக்கு. ஆமா தானம்மா? ஆமா. சின்ன வயசுல இருந்தே வந்து எங்க வீட்டுல, எங்க அப்பா வீட்டுல வந்துட்டு மீன் தான் அதிகம் எடுப்பாங்க. அத மீன் வாங்கினா கிளீன் பண்றதுக்கு 3 பேர் இருக்கோம்ல, அக்கா தங்கச்சி. நாங்க யாருன்னா கிளீன் பண்ணுங்கம்மான்னு அம்மா சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நான் பண்ணுவேன். அவ்வளவுதான் கைஸ், எல்லாத்துலயும் கோடு போட்டாச்சு. நல்லா கழுவி இருக்காங்க பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தெரியுதா? இருங்க வெளிச்சத்துல காட்டுறேன். தெரியுதா இல்லம்மா? ஃபர்ஸ்ட் மிளகா போட்டு கொஞ்சம் தூள் பண்ணிப்போம், அப்பதான் வந்துட்டு அதிகமா இதாவாது. மசாலா அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். செகண்ட் பேட்ச். இதுல வந்து பாதி பேட்ச் எடுத்தாச்சு காய்ஸ். இப்ப வந்துட்டு மல்லி போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய போட்டோம்னா ஓவர்லோட் ஆயிடும்ல. கருவேப்பிலை மற்ற ஐட்டம்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். போட்டுருங்கம்மா. ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃபைன் பவுடரா வந்துட்டு வீட்டுல அரைக்க முடியாது, நம்ம மிஷின்ல கொடுத்துதான் அரைக்க முடியும். மிக்சியில அரைச்சிக்கலாம். நல்ல வாசனையா இருக்கு இல்லம்மா? நல்ல வாசனை, கம கம கமன்னு. எடுத்து காட்டுறேன், தெரியுதுங்களா? ஃபைன் பவுடரா இல்லனா அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அது மிஷின்ல கொடுத்துதான் நம்ம அரைக்கணும். அவசரத்துக்கு அரைச்சோம்ல அந்த தூள். ஃப்ரெஷ்ஷா அரைச்ச ஹோம்மேட் மசாலா மீன் குழம்பு. நம்மளோட மீன் குழம்பு தூள். மீன் குழம்புன்னு ஒரு பொடி வைப்போம்ல, அது. ஓகே, அம்மா மீன் வறுக்க போறாங்க. போட்டுங்கம்மா. மீன் வறுத்து மீன் குழம்பு வச்சு நல்லா சாப்பிட போறோம். மீன் வச்சுட்டாங்க, தட்டுல போட்டு சுட சுட சாப்பிட போறோம் இல்லவா? ஆமா. ஒண்ணு இருக்கு பாருங்க, எப்ப சோறு போடுவீங்கன்னு வெயிட் பண்ணுது. வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். உங்க வீட்டுல என்ன சமையல்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். அவ்வளவுதான் guys, எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சுட சுட சாதம், மீன் குழம்பு, அப்புறமா வந்துட்டு மீன் வறுவல், இது வந்துட்டு மீன் சனை, அப்புறம் கொஞ்சம் இனிப்பா மாம்பழம், எல்லாமே ரெடியா. மறக்காம அம்மா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.